ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் திருச்சிக்கு தான் போயிருந்தோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா வீட்டுக்கு தான் போயிருந்தோம், புதுக்கோட்டைக்கு. சரி, பக்கத்தில் தானே திருச்சி, நம்ம அடிக்கடி போகிற நம்ம திருச்சி ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே கிளம்பிட்டோம். திருச்சிக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் காரில் தான் போயிருந்தோம். காரில் போய்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ரோட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இழந்த பழக்கடை. இது எத்தனை பேருக்கு பிடிக்குன்னு தெரியல. நம்ம ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணோம்னா அப்படியே அந்த ட்ரிப்பை விட நம்ம போகும்போது ஏதாச்சும் இங்கே விற்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே என்ஜாய் பண்ணிட்டு போகிறது தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு திருச்சி ஆனந்த பவன் ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோம். ஆனந்த பவன் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருந்துச்சு. அடையார் ஆனந்த பவன் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதுதான் என்ன ஆர்டர் பண்ணுங்கிற மாதிரி பார்த்துக்கிருந்தோம். அடையார் ஆனந்த பவன் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் எல்லாமே ஃபுல்லாக தான் இருந்துச்சு. மார்னிங்கே நம்ம ஃபேமிலி பார்த்தீங்கன்னா தோசை தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் மார்னிங். அப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரசகுல்லா, அப்புறமேட்டுக்கு சம்சா, தயிர் வடை இது மாதிரி தான் ஆர்டர் பண்ணி ஃபஸ்ட்டு சாப்பிட்டுக்கிருந்தோம். சம்சா நல்லாவே இருந்துச்சு, உள்ளே நிறைய மசாலாலாம் வச்சு சூப்பராக இருந்துச்சு. ரசகுல்லா சொல்லவே தேவையில்லை, எப்பயுமே ஒரே டேஸ்ட்டு தான், சூப்பராக இருந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா தயிர் வடை தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு அப்போ தான் சாப்பிட்டேன். பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ என்ன தவிர மற்ற எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு, எனக்கு தான் பிடிக்கல. நீங்கள் எல்லாம் மசாலா தோசை சாப்பிட்டீங்க. சரி, மசாலா தோசை நல்லா இருந்துச்சு. நீங்கள் மசாலா தோசை சொன்னேன். அப்புறம் என்ன, நம்ம ஆர்டர் பண்ண தோசையும் வந்துருச்சு. சாம்பார் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் குடிக்கிற காஃபி தான் குடிச்சுக்கிட்டு இருந்தோம். நம்மளுக்கு எப்படின்னா வெளியே ஹோட்டலுக்குலாம் போய் சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக காஃபி குடிச்சே ஆகணும், அது ஒரு ஹேபிட்டாகவே மாறிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா காஃபிலாம் குடிச்சிட்டு பில்லாம் பே பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடை வீதிக்கு தான் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பார்த்தீங்கன்னா நம்ம கடை வீதிக்கு தான் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா மதுரை ஜிகிர்தண்டா கடனுக்கு வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா சரி வெயிலுக்கு அதுக்கும் ஒரு ஜிகிர்தண்டா குடிச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நாங்களும் கடைக்குள்ள போயிட்டோம். மதுரை ஜிகிர்தண்டா மாதிரி இல்லைனாலும் டேஸ்ட் வைஸாக டீசெண்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஜிகிர்தண்டா மட்டும் இல்லை, சாண்ட்விச்லேருந்து பாவ் பஜ்ஜி வரை எல்லாமே இருந்துச்சு. நம்மளும் வெயிலுக்கு இதமாக எல்லாருமே ஜிகிர்தண்டா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிருந்தோம். ஜிகிர்தண்டா சாப்பிட்டதுக்கு அப்புறமாட்டிக்கு ஒரு பாவ் பஜ்ஜி ஆர்டர் பண்ணி எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிருந்தோம். பாவ் பஜ்ஜி பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா ஓகே தான், அவ்வளோக்கு சூப்பராக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு சொல்ல முடியாது. பாவ் பஜ்ஜி பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட்னே சொல்லலாம். ஆனால் அந்த கடையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு எனக்கு பிடிக்கல. அப்படி இருந்தாலும் நம்ம வெளுத்துக்கட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நமக்கு பிடிச்சதாச்சே, எப்படி விட முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வெளுத்துக்கட்ட ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சாரதாஸ் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பெல்ட் வாங்கிக்கிட்டு இருந்தோம். பெல்ட்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. ப்ரைஸ் வைஸாக பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லவே தேவையில்லை, கண்டிப்பாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருந்துச்சு. திருச்சி வந்தால் கண்டிப்பாக சாரதாஸ் போகாமல் நாங்கள் வீட்டுக்கு போகவே மாட்டோம். அது என்னன்னு தெரியல, திருச்சிக்கு வந்தாலே சாரதாஸ் போனாலே அந்த ட்ரிப்பே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். கண்டிப்பாக சாரதாஸில் பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே எடுக்கலாம். இந்த ரெடிமேட் ப்ளவுஸ் பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் வைஸாக பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ப்ரைஸாக தான் இருந்துச்சு. இந்த ரெடிமேட் ப்ளவுஸ்லாம் செட் ஆகிறவோ கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 850 ரூபா தான் போட்டிருந்தாங்க ப்ரைஸ் வைஸாக. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த குவாலிட்டிக்கு இந்த ப்ரைஸுக்கு கொடுக்க முடியுமாங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த ரோல இருக்க எல்லா ரெடிமேட் ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா 850 ரூபா தான். சாரி எல்லாம் கொண்டு வந்து அதுக்கு ஏற்ற ப்ளவுஸை வந்து எடுத்துகிட்டு போகலாம், அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு டக்குன்னு நம்ம சாரிலாம் வேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளவுஸ் தைக்கிறதுக்கே ஒரு வாரத்துக்கிட்ட ஆக்கிடுவாங்க. அது மாதிரி நேரத்துலலாம் இந்த ரெடிமேட் ப்ளவுஸ்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளும் எல்லா திங்ஸும் வாங்கிட்டு பில் பே பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம்.
பார்த்தீங்கன்னா நம்ம சாரதாஸ்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமாட்டிக்கு கிளிப்பு இது மாதிரிலாம் நாங்கள் கொஞ்சம் வாங்கினோம். அப்படியே வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். இவ்வளோ தூரம் திருச்சிக்கு வந்துட்டு வெஜ்ஜு மட்டும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போனால் தெய்வ குத்தம் ஆயிராது. அதனால லஞ்சுக்கு நான்வெஜ் சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு புகாரி ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோம். எந்த ஊரில்? சென்னையில். பிள்ளைங்க என்ன சாப்பிட்டாங்கன்னு பிரியாணி வாங்க போகிறேன்னா யாருக்கு என்ன அடிக்கல, நான் அடிச்சே எடுக்கல. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளும் பிரியாணிலாம் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிவிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு உட்காந்துருந்தோம். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண பிரியாணி வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி தான் சொல்லியிருந்தோம். சாப்பிட்டுட்டு பில் பே பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறமாட்டிக்கு பார்த்தீங்கன்னா பில் பே பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா சீரக மிட்டாயின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சும்மா சாப்பிடலாம் பிடிக்காது. ஏதாச்சும் இது மாதிரி நான்வெஜ் சாப்பிட்டதுக்கு அப்புறமாட்டிக்கு இந்த ஹோட்டலில் வச்சுருக்கிறத எடுத்து சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்றைக்கி நாளே பார்த்தீங்கன்னா சூப்பராக போணுச்சு. அப்படியே நம்ம குட்டி ட்ரிப் சிறப்பாக போணுச்சு. அப்படியே வீட்டை பக்கத்து கிளம்பிட்டோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.